வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கான்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். வருகிற சண்டே, அதாவது 29ஆம் தேதியிலிருந்து அந்த டெஸ்ட் ஸ்கெட்யூல், அதாவது டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸ்கெட்யூல், டேட்டு, என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத முழுசாக இதில் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்டு. திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் சேர்றது சேரல அவருக்கு யோசிச்சுட்டு சேருங்க. சேர்ந்ததுக்கப்புறம் படிப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 2K அகாடமி ஃப்ரீ பேட்ச் ஸ்கெட்யூல். ஓகேவா? இதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வியில் திமிருக்குள். அதான் நம்ம பேட்சோடைய நேம். பேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேட்ச் ஏதாவது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, OMR PDF, அதாவது டெலிகிராம் இருக்குது பார்த்தீங்களா, டெலிகிராமில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் டெஸ்ட்டு நடக்கும். அப்போ டெலிகிராம் சேனலில் PDF, அதாவது டெஸ்ட்டு டேட் அன்னைக்கு PDF நான் காலைல ஒரு 8 o'clockலாம் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் விடை, அதாவது ஆன்சர் கீ என்பது ஈவினிங் 4 o'clock சென்ட் பண்ணுவேன். ஓகேவா நண்பர்களை? அதுக்கடுத்து பார்த்தோம்னா, அதாவது 4 ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம நைட்டு டெஸ்ட் அன்றைக்கி நைட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, ஸ்கெட்யூல்டு. அந்த டெஸ்ட் அன்றைக்கி போட்ட டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்குரிய ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் புக்கோட நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஒன்லைனர், நமக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லைனர் PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். PDF-ஆகவே புக்கு, அதுக்குரிய புக் PDF-ம் அனுப்பிச்சுட்ருவோம். ஒன்லைனருக்கு வீடியோவும் அனுப்பிச்சுட்ருவோம். அதுபோக கைடன்ஸ், ஓவன் கைடன்ஸும் கொடுப்போம். ஸோ நியூ புக் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூ புக்கு 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ் 11th to 12th அட்வான்ஸ் தமிழ் புக்கு, ப்ளஸ் TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அல்லது ஓல்டு கொஷின்ஸ். இதை அனைத்துமே இந்த பேட்சில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறோம். இது முழுக்க ஒரு ஃப்ரீ பேட்ச் தான் நண்பர்களே. ஸோ டேட் அண்ட் சிலபஸை பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லாட்டி வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா நண்பர்களே? ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்யூல்டு மேலே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 6th to 10th ஓல்டு புக் டெஸ்ட்டும் நம்ம அதில் வைப்போம். ப்ளஸ் TNPSC ஓல்டு கொஸ்டின்ஸ் நம்ம PDF கொடுத்து படிக்கவும் வைப்போம். அது போக வீடியோ கிளாஸும் இருக்கும். அதை டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ அதுவும் பார்ப்போம். அட்வான்ஸ் தமிழ் புக் PDF கொடுத்துருவோம். அது போக மெட்டீரியல், ஒன்லைன் மெட்டீரியல் கொடுப்போம். அதுக்கும் டெஸ்ட்டு தனியாக வைப்போம். அடுத்து ஃபுல் மாடல் எக்ஸாம் வைப்போம். ஓகேவா? ஒரு 5 அல்லது 6 ஃபுல் மாடல் எக்ஸாம் வைப்போம். ஓகேவா? அடுத்து ஓவரால் டெஸ்ட், அதாவது இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதாவது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நல்லா எழுதி நிறைய பேர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் நல்லா போச்சு அப்படின்னா, நிறைய பேர் மக்கள் சேர்ந்தாங்கன்னா குரூப் 4, அதாவது தமிழ் 100, மேக்ஸ் 25, GS 75, மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதை நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்சோடைய டேட்டுன்னு டக்குன்னு பார்த்துடலாம் நண்பர்களே. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்பருக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து டேட்டு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, சண்டே ஒரு எக்ஸாம், புதன்கிழமை அதாவது வெட்னஸ்டே ஒரு எக்ஸாம். ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம 7 days ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 6th தமிழ் 5 இயல் தான், அந்த 5 இயல் படிக்கிறதுக்கு ஏன் 1 வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் 4 இயல் தான் வரும். ஸோ அது எதுக்கு 1 வீக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 5 days ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெஸ்ட்டை மாற்றியாச்சு நம்மளே. டேட் கொடுத்துருக்கேன். இதனுடைய PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாட்டி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். PDF-ம் அதில் இருக்கும். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் டெஸ்ட் டேட்டு. ஃபஸ்ட் டேட்டு வர சண்டே 29/9/2024 6th தமிழ் நடக்கும். யூனிட் 1 to 5. அடுத்து 6th தமிழ் யூனிட் 6 to 9. இப்படி கண்டினியூஸாக 6th 7th தமிழ் 8th தமிழ் 9th தமிழ்னு கண்டினியூஸாக 11th 12th வரைக்கும் நம்ம டேட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கொஸ்டின் இதில் இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய டெஸ்ட்டு மெத்தடு. அப்புறமேட்டுக்கு ரேங்க் லிஸ்ட், அதாவது நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பேன், கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன். அதில் நீங்கள் ஃபில் பண்ண உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை நம்ம தெரியப்படுத்தலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நம்மளுடைய
இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓவரால் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட்டில் சேரவங்க எல்லாமே வந்துட்டு யாருமே வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுமா மட்டமா அப்படின்ற யோசனை இருக்கக்கூடாது. வெற்றி பார்வையோடு தான் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து அழுகணும். தன்னம்பிக்கையோடு இருக்கணும். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. ஸோ ஓகே, இதான் வந்து டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ். நம்ம டெய்லி டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நம்ம டெலிகிராம்லேயே வந்து எல்லாரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம் நண்பர்களே. இதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, டெலிகிராமில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.